இன்றைக்கி நம்ம மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை செடியை நம்ம வீட்டிலேயே எப்படி நடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கருவேப்பிலையெல்லாம் உருவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 தடிமையான ஸ்டெம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 தடிமையான ஸ்டெம்மை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஷார்ப்பு கட்டரோ இல்லை சிசரையோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது பேர் வந்துட்டு சாஃப் பயோஃபங்கிசைடு இது, சரிங்களா? ஸோ இந்த பயோஃபங்கிசைடு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த பயோஃபங்கிசைடை எடுத்து 5 ml, அதாவது ஒரு மூடி எடுத்து ஒரு அரை கப்பு தண்ணியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஸ்டெம்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம கட் பண்ண ஸ்டெம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்டெம்ஸ் எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மல் பாட்டிங் மிக்ஸை ரெடி பண்ணி இந்த மாதிரி நட்டு வச்சுருங்க. நட்டு வச்சுட்டு ஒரு பாட்டிலோ இல்லை கவரையோ போட்டு மூடி வச்சுருங்க. பாதி வெயில் பாதி நிழலில் வச்சு விட்டுருங்க. 25 days புதுசாக துளிர் எடுக்கும்.